பொதுவாகவே மன அழுத்தத்தினாலையும் இந்த ஒற்றை தலைவலி வரும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை அப்படின்னா ஒற்றை தலைவலி வரும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறலை, மோஷன் கரெக்டாக வெளியே போகலை அப்படின்னாலும் தலைவலி ஏற்படும். அப்போ இதெல்லாம் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகள், அதே மாதிரி நம்ம உடம்புல எல்லா நாடி நரம்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சிகள், இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒற்றை தலைவலியிலிருந்து நம்ம முழுமையான விடுதலை அடைய முடியும். மூச்சு பயிற்சி முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இது ஒற்றை தலைவலி நீக்கக்கூடியது, சைனஸ் ஆஸ்மா நீக்கக்கூடியது. இடது கை சின்முத்திரை, இடது நாசில மூச்சு உள்ளடுங்க, வலதுல மூச்சு வெளியிடுங்க, அதிலே மூச்சு உள்ளெழுத்துருங்க, இடதுல மூச்சு வெளியிடுங்க. நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடியதான் அந்த முத்திரைகள், மூச்சு பயிற்சி. நீங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்க. பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாள் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. யாராருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நம்ம ஒரு முத்திரையும் மூச்சு பயிற்சியுமா பார்த்துட்டு வரோம். இது 2 சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு உடலில் பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன. இப்போ நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி, அது ஹெட்டேக் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், எப்போ வருதுன்னே தெரியாது. இது வராமல் இருப்பதற்கு நாம் ஒரு முத்திரை, நாடி சுத்தி, இது 2 சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது மிக நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே மன அழுத்தத்தினாலையும் இந்த ஒற்றை தலைவலி வரும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை அப்படின்னா ஒற்றை தலைவலி வரும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறலை, மோஷன் கரெக்டாக வெளியே போகலை அப்படின்னாலும் தலைவலி ஏற்படும். அப்போ இதெல்லாம் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகள், அதே மாதிரி நம்ம உடம்புல எல்லா நாடி நரம்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சிகள், இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒற்றை தலைவலியிலிருந்து நம்ம முழுமையான விடுதலை அடைய முடியும். தலைச்சூரி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல மூச்சை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சில முத்திரை ஒவ்வொரு விரலும், ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களை மடக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ இந்த முத்திரையை பார்த்துக்கோங்க. இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது கை எப்படி அணைச்சிருக்கோம், இடது கை எப்படி வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கை அப்படி முட்டியில் வச்சுக்கலாம். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மலச்சிக்கல் நீக்கக்கூடிய சுஜி முத்திரை. 3 முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு பயிற்சி முழுமையான நாடி சுத்தி பண்ண போறோம். இது ஒற்றை தலைவலி நீக்கக்கூடியது, சைனஸ் ஆஸ்மா நீக்கக்கூடியது. இடது கை சின்முத்திரை. இடது நாசில மூச்சு உள்ளழுங்க, வலதுல மூச்சு வெளிய விடுங்க. அதிலே மூச்சு உள்ளெழுத்துருங்க, இடதுல மூச்சு வெளிய விடுங்க. இது ஒரு சுற்று. இது 2வது சுற்று. இது 3வது. இந்த மாதிரி நிதானமா 10 முறை பண்ணிக்கணும். இப்போ இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். வயதானவர்கள் நாற்காலியில் இருந்தே பயிற்சி பண்ணுங்க. ரெண்டு காலம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்ப தலைச்சூரி முத்திரை. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 3 முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரல் நின்று டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியறக்காண்டி விழிச்சு நல்லா மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுஜி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சின்ன முழுமையான நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை. இடது நாசில மூச்சை உள்ளழுங்க, வலதுல மூச்சு வெளிய விடுங்க. அதிலே மூச்சை உள்ளெழுத்துருங்க, இடதுல மூச்சு வெளிய விடுங்க. இது ஒரு சுற்று. இது 2வது சுற்று. இது 3. இந்த மாதிரி 5 முதல் 10 சுற்று பண்ணிக்கணும். 2 கை சின்முத்திரை. மூச்சை மட்டும் ஒரு 30 செகண்ட் வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒற்றை தலைவலி வராமல் காக்கின்ற ஒரு தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த மாதிரி ஒற்றை தலைவலி யாராருக்கு வந்தாலும்
நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. கிராஜுவலாக 48 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். உடலில் கழிவுகள் வெளியே போயிடும், மனக்கழிவுகள் வெளியே போயிடும், மலச்சிக்கல் நீங்கிரும். ஆட்டோமேட்டிக்காக நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். நமக்கு அந்த ஒற்றை தலைவலியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். நம் உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மருந்து நமக்குள்ளேயே இருக்கின்றது. பஞ்சபூதமும் சமமாகி மனமும் சாந்தமானால் வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.